சத்குருவே சரணம். குழந்தை வரம் தரும் குமாரவயலூர். நிறைய பேர் பாருங்கள், திருமணம் பண்ணுறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் உணவு பழக்கம் மாறிவிட்டது. அதே மாதிரி உடைகளுடைய பழக்கம் மாறிவிட்டது. நடைமுறை பாவனை மாறிவிட்டது. பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதனால் திருமணம் முடிஞ்சவுடனே குழந்தை பாக்கியங்கிறது நிறைய பேருக்கு தள்ளி போயிடுது. அதனால் மன உளைச்சல். எங்கேயாவது விசேஷத்துக்கு போனால் என்னாச்சுங்க, இன்னும் விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தம்பதியினர் ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. நியாயமான விஷயம் தானே, அவங்களுக்கு ஒரு மனசில் கஷ்டம் இருக்கும். இப்போது குழந்தை பாக்கியம்ங்கிறது நீங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் போக வேண்டாம், எதுவும் செய்ய வேணாம். நான் சொல்கிற ஒரு சின்ன பரிகாரம் செய்யுங்க. பாருங்கள், நான் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பூச நட்சத்திரத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற குமாரவயலூர், அது குழந்தை தருகின்ற குமாரவயலூர், அங்கே கணவன் மனைவி 2 பேரும் போங்க. அங்கே போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றி வரும்பொழுது பாமன் சுவாமி எழுதிய குமாரஸ்வமம் அப்படின்னு கல்வெட்டில் இருக்கும். அதற்கு கீழே அந்த பெண்ணை படுக்க வச்சு வயிற்றில் ஒரு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டுட்டு வேல்மாறல் படிக்க சொல்லுங்கள். கணவன் உட்காந்து வேல்மாறலை படிக்கணும். வேல்மாறல் படிச்சுட்டு திரும்ப 3 தடவை சுற்றி வந்து வீட்டுக்கு வந்துடுங்க. தினமும் அந்த பெண் குளிச்சுட்டு காலையில் வேல்மாறல் படிக்கணும். அதே மாதிரி பாமன் சுவாமிகள் எழுதிய வேர்க்குழவி வேட்கைன்னு இருக்குது. 2யும் தினமும் படிச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த குமாரவயலூருக்கு ஒரு 3 முறை போகணும். 3 பூச நட்சத்திரத்துக்கு. 4வது பூச நட்சத்திரத்துக்கு நீங்கள் நன்றி சொல்வதுக்கு போவீங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா கர்ப்பமாயிடுவாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதை சில பேர்கள்ட்ட நம்பிக்கையோடு செய்யணும். முருகா, நீ தான் எனக்கு எல்லாமே கொடுக்கணும், நீனே எனக்கு குழந்தையாக வரணும்னு வேண்டிங்க. அழகான ஆண் குழந்தை முருகன் தருவார். நம்பிக்கையோடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம் என்பது பாக்கியங்களில் ஒன்று. பாக்கியமே உலகத்தில் 2 தான். ஒன்று தாலி பாக்கியம், ஒன்று குழந்தை பாக்கியம். இதைத்தான் நம்ம சாஸ்திரம் பாக்கியம் என்று சொல்லுகிறது. குழந்தை என்பது மிகப்பெரிய பாக்கியத்தில் கிடைக்கக்கூடியது. ஆனால் முருகன் நினைத்தால் சுலபமாக கிடைச்சிடும். நம்பிக்கையோடு கணவன் மனைவி சந்தோஷமாக ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கும் மனைவி அழைச்சிட்டு போங்க. நான் சொன்ன அந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. அந்த வேல்மாறலும் படிங்க, வேர்க்குழவி வேட்கை படிங்க. பாருங்கள், 3வது தடவை போகும்போது 4வது தடவை நன்றி சொல்ல போயிடுவீங்க. கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் அற்புதமாக முருகனுடைய அருளால் அழகான குழந்தை இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு போங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.